என்ன அப்படி கேள்வி இல்ல. என்ன அந்த மாரி கொச்சைப்படுத்திய அந்த நபர் என்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணிட்டேன். நான் பிரஸ் மீட் போகல. நான் போகாதனால இது நடந்ததான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னொரு வருத்தம், இத யாரும் அட்ரஸ் பண்ணி கேட்கலையே. இது ஆண்களுக்கு நடக்கக்கூடிய தாண்டி பெண்ணுக்கு ரொம்ப மோசமா வந்து வார்த்தைகள விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. ரொம்ப கொச்சைத்தனமா அப்படியே ஒரு அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல இவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு பொண்ணு அப்படி பேசிட முடியுமா? இத நான் கடந்து போயிட்டேன்னா, என்ன தாண்டி இன்னொரு பொண்ணு வருவா. அவங்க கிட்டயும் இது நடக்கும். ரியலி பேட். அதுக்கு அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் அத விட போறதே இல்ல. எனக்கு விஜய் கூட நடிக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொன்னா, என்ன ட்ரோல் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. இல்ல எனக்கு சூர்யா கூடலாம் நடிக்கணும். எனக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணும். நான் வந்து தங்கச்சி ரோல்லாம் குடுத்தா போவே மாட்டேன். அவர் கூட ஹீரோயின் ரோல் கிடைச்சா மட்டும் தான் அவர் படத்துல நான் நடிப்பேன். அத நான் நெறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். பக்கத்துல வந்து உட்காருவாரு. ஓ மை காட்! ஓ மை காட்! நான் வந்து மம்முக்கா! இது மம்முக்கா என் பக்கத்துல வந்து சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்? நான் தனுஷ்காந்த் முல்லை ரைட். ஓ ஓ சூப்பர். ஓ மை காட்! நான் வந்து நான் செத்துட்டேன். என் பேர் ஞாபகம் வச்சிருக்காரு. அப்ப என் பேர் எனக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு மலையாள படத்துல மலையாள டைரக்டர்ஸ் மலையாள ப்ரொடக்ஷன் சொல்ல வரும்போது ஏன்னா ஹீரோயினா சூஸ் பண்றாங்க. திருப்பி 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 பாக்குறாங்க. ஓகே அது ஓகேயா இருக்குமா, செட் ஆகுமா, ஓகே நல்லா நடிக்கிறாங்க போடலாம். பட் இந்த விஷயங்கள் வந்து இதுல வரல. என்ன படம் பண்ணியிருக்காங்க இவங்க, இல்ல இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா நல்லா இருக்கும், ஏன் இவங்க டோன் இன்னும் கொஞ்சம் பிரைட் இல்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அதான் நீங்க ஆல்ரெடி நான் எப்பயுமே வச்சிருக்கிற கொஸ்டினா நீங்க முன்னாடியே நீங்களே வச்சிருக்கீங்க. அதனால எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல. ஓகே என்னன்னா கலர் காம்ப்ளெக்ஸ் பத்தி தான் பேச போறேன். தமிழ் சினிமால ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும் அந்த கலர் ஃபேரா இருந்தா மட்டும் தான் அப்படின்ற மாரி இங்க இருக்கு. அது அதுவும் இல்லாம அ தமிழ் தெரிஞ்ச பெண்களோ, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோ கூட அதிகமா எடுக்கிறது இல்ல. வேற லாங்குவேஜ்ல இருந்து தான் எடுக்குறாங்க. ஸோ அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? உம் வருத்தம்னு சொல்ல முடியாது. இங்க எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வேணா சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் மலையாளத்துல சில படங்கள் பார்க்கும்போது ஏங்க துல்கர் நான் சல்மான் கூட. மறுபடியும் சொல்றேங்க. நான் அகைன் மலையாளம் தாங்க வச்சிருந்தேன். அப்படியா? சரி, சரி, சரி. சொல்லுங்க. இல்ல அது நான் அவங்கள பத்தி சொல்லல. நான் ஒரு சில படங்கள் அதுல ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து டஸ்கியான கலர் தான். அவங்க துல்கர் சல்மான் கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து பா இப்ப என்ன பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? அப்ப எனக்கு அதே மாதிரி நான் அவங்கள பார்க்கும்போது, என்னாலயும் துல்கர் கூடலாம் நடிக்க முடியுமா? என்னாலயும் அவங்க கூடலாம் நடிக்க முடியுமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஏக்கம் தான். அப்ப இங்க தமிழ் சினிமான்னு வரும்போது, என்னாலலாம் விஜய் கூட எனக்கு விஜய் கூட நடிக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொன்னா, என்ன ட்ரோல் பண்ணுவாங்க கரெக்ட், ஆப்வியஸ்லி. கரெக்ட். கண்டிப்பா. இல்ல எனக்கு சூர்யா கூடலாம் நடிக்கணும். எனக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணுங்க. நான் வந்து தங்கச்சி ரோல்லாம் குடுத்தா போவே மாட்டேன். அவர் கூட ஹீரோயின் ரோல் கிடைச்சா மட்டும் தான் அவர் படத்துல நான் நடிப்பேன். அத நான் நெறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். இப்ப அத நான் சொல்றேன்னா, என்னோட ஆசை நிறைவேறுமானா, அது என்னோட எஃபோர்ட்ஸோ இல்ல நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அது என்ன தெரியுது வெளியேங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானா, தமிழ் சினிமால கொஞ்சம் 50, 50 வச்சுக்கலாம். கிடைக்கும், இல்ல கிடைக்காது. நம்மளால சொல்ல முடியாது. அங்க குடுக்குற ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற விஷயங்கள், இங்க முகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கு. அது இப்ப வர டைரக்டர்ஸ் வந்து அத மாத்துறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா, விபின் மலையாளி எனக்கு தெரியல. எனக்கு மலையாள டைரக்டர்ஸ் வந்து என்ன ஹீரோயினா சூஸ் பண்றாங்க. ஆக்காட்டி மலையாள டைரக்டர் கிடையாது. பட் ஆனா, அவர் ரொம்ப என்ன வந்து ஒரு புரொடக்ஷன்ல புஷ் பண்றதுக்கு அவர் அவர் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். பட் ஒரு டைம்க்கு அப்புறம் வேணான்னு போனதுக்கு அப்புறம் ஆக்காட்டி வந்து அவரே சொந்தமா புரொடியூஸ் பண்ணி பண்ணப்பட்டது. அதனால தான் நான் ஹீரோயினா பண்ணேன். பட் எனக்கு மலையாள படத்துல மலையாள டைரக்டர்ஸ், மலையாள புரொடக்ஷன்ஸ் உள்ள வரும்போது, என்ன ஹீரோயினா சூஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு 5 தடவ ஆடிஷன்ஸ் போயிருப்பேன். திருப்பி 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 பார்க்குறாங்க. இது ஓகே அது ஓகேயா இருக்குமா, செட் ஆகுமா, ஓகே நல்லா நடிக்கிறாங்க போடலாம். பட் இந்த விஷயங்கள் வந்து இதுல வரல. என்ன படம் பண்ணியிருக்காங்க இவங்க, இல்ல இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா நல்லா இருக்குமே, ஏன் இவங்க டோன் இன்னும் கொஞ்சம் பிரைட் இல்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது. அது நம்ம மாத்த முடியுமான்னா, நமக்கு ஆன்சரே இல்ல. அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஏன்னா தெரியாது. இப்ப மாரி செல்வராஜுக்கு சில ஒரு கான்ட்ரோவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது. அதுக்கு அவரு ஒரு பதட்டத்திலயோ இல்ல வந்து வேற விதமான ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு பதிலா அது தவறுதலா வேற ஒண்ணு சொல்லிட்டாரு. பட் அதுக்கு நெறைய பெண்களுக்கு ஒரு கோபம் வந்தது.
என்னங்க அப்ப நாங்க வந்து ஒரு அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இதா என்ன இது வேற அது வேற ஒரு விஷயங்கிற மாதிரி. பட் இன்டைரக்ட்டா என்ன அப்படின்னா, புரொடக்ஷன்ல அத அக்செப்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களாங்கிறது. ஆனா மாரி செல்வராஜ்ங்கிற ஒரு டைரக்டர் ஒரு பெரிய டைரக்டர். ஆமா. அவர் சூஸ் பண்ணா யார ஹீரோயினா வைக்கணும், யார ஹீரோவா வைக்கணுங்கிறது அவர் கையில இருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு அந்த அவரு. ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு. அது அவரால அத சொல்ல முடியாது. இல்ல இது புரொடக்ஷன் கண்ட்ரோல்ன்னு சொல்ல முடியாது. ஒரு புது டைரக்டரா அதால அவரால சொல்ல முடியும். குமாரி செல்வராஜோ, இல்ல பா. ரஞ்சித் சாரோ, அவங்களால இத வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் அத மீறியும் அவங்க சொல்றாங்கன்னா, அதான் சொல்றேன்ல, இப்ப நான் டைரக்டர் ஆயிட்டா நான் தமன்னா வச்சு தான் எடுப்பேன். சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம்ல. சோ ஒருவேள அவருக்கு ஒரு விருப்பப்பட்ட நடிகையா இருக்கலாம். இல்ல வந்து அவங்களோட ஆக்டிங்க வந்து பிரேமம்லயோ, இல்ல மத்த ஏதோ படங்கள்ல பார்த்து, அவங்க இது நல்லா இருக்கு. மேபி இவங்கள அந்த மாரி கூட இருக்கலாம். அது கான்ட்ரோவர்சியா போற அளவுக்கான விஷயங்கள் அவர் விட்ட வார்த்தை தான். சோ இதே மாரி சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா எப்படி பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோ வாய்ப்பு குடுத்து, ஓகே அவர் ஹிட் குடுத்தாரு. ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு அது தெரியும். பட் ஒரு இந்த இந்த கலர் டோன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எப்படி ஒரு பெரிய புரொடக்ஷன்ல வாய்ப்பு தரக்கூடிய சூழல் அமையுதோ, அதே மாரி இந்த டோன்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அது அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். 100%. ஏன்னா அவரே ஒத்துக்கிறாரு நான் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து இல்ல ஹீரோவா அது போயிட்டு வந்து இருக்காங்க. அவருடைய பெருந்தன்மை. இங்க யாரும் ஹீரோ மெட்டீரியல், இந்த ஹீரோயின் மெட்டீரியல்லாம் கிடையாது. ஒரு கதையில ஒரு கதாநாயகி, ஒரு ஹீரோ இந்த மாரி இருக்காங்க. அந்த கதைக்கு ஆப்ட்டா இருக்கா? அந்த கதையில நீங்க அந்த கதைக்கு முழுசா நீங்க நல்லா உழைச்சிருக்கீங்களா? நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் ஹீரோயின். வேற ஒரு பேர் தானே அது. ஹீரோனா இப்படிதான் இருக்கணுமா? அத வந்து உடைச்சவரே ரஜினி சார் இல்லையா? முன்னெல்லாம் மோகன் மாரி வெள்ளையா இருக்கணுமா? அவர் மாரி இப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி இருந்தது. ரஜினி சார் அத அப்படியே பிரேக் பண்ணார்ல. அப்புறம் தனுஷ் சாரையுமே அதே மாரி ஒரு ஒரு ட்ரோல்குள்ள இழுத்தாங்க. அப்புறம் அது பிரேக் ஆச்சுல்ல. ஆனா, இது பெண்களுக்கு வரும்போது என்னன்னா, ஒரு டோன் இன்கிரீஸ் பண்றது ஒரு படத்துல. இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள். நீங்க இந்த மாரி அம் ஐவி எடுத்துக்கோங்க. இந்த மாரி விஷயங்கள் பண்ணுங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு பேடான சஜஷன் குடுக்குறது. இந்த மாரி தானே இருக்கு. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. இப்ப நான் வந்து லவ் டுடே போறேன். கதை நல்லா இருக்கு. எனக்கும் படம் ஓரளவுக்கு பிடிச்சது. பிரதீப் சார வந்து பயங்கரமா தூக்கி கொண்டாடுறாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் வந்துச்சு. தெலுங்குல ஒரு கான்ட்ரோவர்சி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி, அவருக்கு சப்போர்ட்டா யார் பேசுறாங்க? சார் பேசினாரு இல்லையா? இப்போ எனக்கு இந்த பிரஸ் மீட்ல நடந்த விஷயம் இருக்குல்ல. இப்ப நான் பேசும்போது, இப்ப எனக்கு நடந்த விஷயத்துக்கு யார் அகைன்ஸ்ட்டா பேசுனாங்க? ஏன்னா, ஒரு பெண்ணுக்கு அது நடக்கும்போது ரொம்ப சர்வ சாதாரணமா கடந்து போகக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. இது கொஸ்டின் பண்ணலாமான்னு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்ட்டேன். எனக்கு வந்து என்ன அப்படி கேள்வி கேள்வி இல்ல. என்ன அந்த மாரி கொச்சைப்படுத்திய அந்த நபர் என்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணிட்டேன். நான் பிரஸ் மீட் போகல. நான் போகாதனால இது நடந்ததான்னும் எனக்கு தெரியல. எனக்கு இன்னொரு வருத்தம், இத யாரும் அட்ரஸ் பண்ணி கேட்கலையே! இது இப்படி ஏன் சொல்றீங்க? அத கேட்காதீங்கன்னு யாரும் அட்ரஸ் பண்ணலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இது ஆண்களுக்கு நடக்கக்கூடிய தாண்டி பெண்ணுக்கு ரொம்ப மோசமா வந்து வார்த்தைகள விடுறாங்களோ! அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. 100%. அது கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட வேற ஒரு ஹீரோயின் கூட இதே ஃபேஸ் பண்ணாங்க. ஆமா. ஆமா. நான் அவங்க கூட வச்சது இதுதான். என்கிட்ட கேட்கும்போது யாரும் எனக்கு சப்போர்ட்டா வரல அப்படின்றது தான். அதுதான். என்ன ஒரு விஷயம் ஆகுதுன்னா, அ இதுக்கு முன்னாடி இதே மாரி கேள்விகளோ, இதே மாரி ஒரு நான்சென்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா, என்ன ஒரு அட்வைஸ் இருக்கும் கேர்ல்ஸ்க்கு? "விட்டுருமா அவர் அப்படிதான். இத நீ பெருசு பண்ணா உனக்கு கரியர்ல ஒரு அஃபெக்ட் இருக்கும். உனக்கு படங்கள் வாய்ப்பு இருக்காது. இந்த பொண்ணு இப்படிதான் ஏதாவது கேட்டுட்டே இருப்பா." அது அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. "நீ கேட்காத விட்டுரு." இப்ப எனக்கு ஆன அட்வைஸும் அதா தான் இருந்தது. கரெக்ட். பட் எனக்கு ஏன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கோவப்பட்டு பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. யாரையுமே டைரக்ட்டா அட்டாக் பண்ணல. ரகுபதி அவங்க ஐஸ்வர்யா ரகுபதி அவங்களையுமே டைரக்ட்டா அட்டாக் பண்ணல. ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. பட் எனக்கு டைரக்ட்டா இருந்தது. ரொம்ப கொச்சைத்தனமா அப்படியே ஒரு அத்தன பேரும் இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல, இவ்ளோ சர்வசாதாரணமா ஒரு பொண்ணு அப்படி பேசிற முடியுமா? இவ்ளோ நாள் அவங்கலாம் ஃபைட் பண்ணது வந்து நீங்க இப்படி அர்த்தத்துல சொல்லியிருப்பீங்கங்கிற ஒரு விஷயம். பட் இந்த அர்த்தத்தையே அவர் ஓப்பனா போட்டு உடைச்சுட்டாரு. அப்ப நான் வந்து என்ன கேட்க முடியும்? அப்ப என்கிட்ட அவர் டைரக்ட்டா மன்னிப்பு தான் அவர் கேட்கணும். ஒரு இதுக்கு இதுக்கு வந்து நான் கத்துறதுனாலயோ, இல்ல நான் எவ்ளோ நெகட்டிவிட்டி நம்ம ஃபேஸ் பண்றோம். நம்ம லைஃப்ல டே டு டேல. அப்ப அது வேற. இத நான் கடந்து போயிட்டேன்னா, என்ன தாண்டி இன்னொரு பொண்ணு வருவா. அவங்க கிட்டயும் இது நடக்கும். இல்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஓகே என்கிட்ட இப்படி என்ன பத்தி இப்படி சொன்னதுக்கு அவர் மன்னிச்சு கேட்டாரா? எனக்கு அது ஓகேங்கிற மாரி என் மனசுக்காவது ஒரு ஹாப்பி இருக்கும்.
பட் இது ரிப்பீட் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயம். இல்ல 100% நடக்கக்கூடாது. இன்கேஸ் இந்த மாதிரி இருந்தா கூட உங்க கூட இருக்கிற டீம் உங்களுக்காக நிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். கீதுமாம் பேச வந்தாங்க. சம்திங் ஷி டூ அது ஏதோ வந்தது. பட் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போன உடனே அது வந்து அது அப்படியே போயிடுச்சு. இன்னொன்னு எல்லாராலும் ரியாக்ட் பண்ண மட்டும் தான் முடிஞ்சது. இப்ப தென்றல்லாம் அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தா, அந்த கொஸ்டின் கேட்டோனே அவங்களுக்கு கண்ணு மொழிலாம் வந்து அப்படியே போகுது. என்ன இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னு. எனக்கு இது தெரியாது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க. ம், ம். இது என்ன வைரல் ஆக போதா? அப்படிங்கிற மாரி. அப்ப என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோனே ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும்? அன்எக்ஸ்பெக்டட். ஆமா. ரொம்ப அது அது எனக்கே தெரியல. நானா ஆடா மாடா நான் போய் வந்து இது பண்றதுக்கு அப்படிங்கிற மாரி தான் அதுக்கப்புறம் நான் வந்து படத்தையுமே நான் வந்து ஒரு தடவ சரி அப்படி ஒண்ணும் தவறுதலா இருக்கு. ம், நம்ம ம், போய் ம். பார்த்துரலாமேன்னு சொல்லிட்டு, நான் ஒரு 10 தடவ நான் வந்து நாங்க ப்ரீ ரிலீஸ்க்கு இந்த ஐ மீன் சாரி தியேட்டர் விசிட் போகும்போது நான் பார்த்தேன். திருப்பி திருப்பி நான் படம் வந்து ஒரு 10 தடவ பார்த்துட்டே இருக்கேன் நானு. எனக்கு எங்கேயுமே தப்பா தவறுதலா இல்ல. இல்ல. அந்த மேக்கப் சீன் கூட ஷரண் டிஸ்டன்ஸ் எதுலயுமே அவர் வந்து முத்தம் குடுத்த மாதிரியோ எதுவுமே இருக்காது. ஹி மேக் அ சவுண்ட் ஒன்லி. ஆமா. அவ்வளவுதான். ஓகே. அப்ப என்ன இவங்களுக்கு ஒரு ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு தமிழ் சினிமாக்குள்ள வராருன்னா, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க சார். ஓகே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படம் நல்ல படமா பண்ணுங்க. இதோட முடிச்சிருவாங்க. இல்ல ஏதாவது சின்ன சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்பாங்க. ஆனா ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்ல. ஒரு எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான சர்க்கிளும் இல்லங்கிறப்போ, ஈஸியா என்ன வேணா கேட்கறது. எதுனாலும் பேசிறலாம். அவ வந்து என்ன கேட்க போறா? சரி அப்ப நான் வந்து இப்படிலாம் கேட்டுட்டேன். அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணலன்னு அர்த்தமா? திஸ் இஸ் ஆன் ஸ்கிரீன். அது கேமராக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஒரு ஆக்டிங் அவ்வளவுதான். இத கொண்டுட்டு ஒரு ஸ்டேஜ்ல அநாகரிகமா ஒரு வார்த்தை வருது. என்ன நியாயம் அது? ரியல் லைஃப்ல அந்த மாதிரி நெறைய பேர் பண்றாங்க. தைரியமா கேட்க முடியல அவங்களால. பட் படத்துல இருக்கிற விஷயம் அது ரியல் லைஃப்பா ஒப்பிட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. தவறான விஷயம். ரொம்ப தப்பு. இத அவங்க நியாயப்படுத்துவாங்க. இல்ல நான் அதுல பார்த்ததுனால தான் கேட்டேன். அப்படி கேட்டாலும் ஒரு சபை நாகரிகம் இருக்கு. ஒரு ஜர்னலிஸ்ட்டா நீங்க எப்படி அத கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எதுவுமே கேட்காம ஒரு அநாகரிகமான வார்த்தைய விட்டு கேட்டதுங்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. அத எப்படி கேட்டிருக்கலாம்? இப்படி நடிச்சிருக்கீங்களே! அது சரியா? இல்ல ஏதோ வேற விதமாக கேட்டிருக்கலாம். இப்படி டக்குன்னு ஏதோ ஒரு அப்யூஸ் வேர்ட் அப்படிங்கிற மாரி எனக்கு இட்ஸ் லிட்டில் பேட். கண்டிப்பா. நான் தூங்கவே இல்ல 2 நாளா. என்ன இப்படி கேட்கறாங்க? அப்ப நான் அடுத்து இத அப்படியே விட்டுட்டா, இன்னும் மோசமா பேசிட்டே இருப்பாங்களோ! அப்டின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. ரைட். ஆமா. என்ன வேணா பேசுவாங்க அதுக்கப்புறம். ஆமா, ஆமா. இட்ஸ் லிட்டரலி பேட். அதுக்கு அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் அத விட போறதே இல்ல. அண்ட் உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல வ ஏன்னா வாய்ஸ் தனியா இருக்கு. ஒரு மாரி நல்ல ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் மாரி இருக்கு. யாராவது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்களா? நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேமே சொன்னாங்க. "நீ டப்பிங் கார்ட் எடுத்துக்கோ." அதுதான். ஆமா. ஆமா. நல்லா இருக்கு வாய்ஸ். அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு வெளிய வந்தவங்கலாம், "உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு." அப்டின்னாங்க. நான் பேசுறதே கம்மி தாங்க. இல்ல உங்க வாய்ஸ் ஆனா ஒரு மாரி நல்லா இருக்கு. ஓகே. தேங்க் யூ. இல்ல நானும் வேற யாரோ டப்பு தான் அப்படின்னு நெனச்சேன். கீழ வரும்போது நீங்க பேசும்போது நல்லா இருந்தது. இப்ப நீங்க பேசும்போதும் இந்த இஷ்யூ பத்தி பேசும்போதும் எனக்கு லிட்டரலி அது ஹிட் ஆயிட்டு இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே! பெக்யூலியரா இருக்கே! அப்படின்ற இதுதான். அப்புறமா அதான் நம்ம அந்த கலர் டோன் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த மாரி நம்ம வந்து துல்கர் அவர் கூட நடிக்க முடியுமான்ட்டு. அது நீங்க எந்த டைம்ல நெனச்சீங்கன்னு தெரியல. அவர் அப்பா கூடயும் நடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம அத பத்தி பேசுவோம். அது கொஞ்சம் லைட்டா மேலா இருந்தாலும் எனக்கும் அது பொறாமை தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாருக்கு தான் மம்முட்டி சார்னா பிடிக்காது. படம் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையா இருக்கு படம். யாரும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படம். ஏன்னா வேற மாரி ஒரு சேஞ்ச் ஓவர். ஹீரோ வந்து வில்லனு, வில்லன் வந்து ஹீரோ அப்படின்ற மாரி சேஞ்ச் ஓவர். படம் பார்த்துட்டே இருக்கிற டைம்ல சடனா எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இவங்கள வந்து காலைல தானே வேற ஒரு ஷோல பார்த்தோம். நான் நைட் ஷோ பார்த்தேன். சீரியஸா. நான் அப்போ அதான் உங்களுக்கு தெரியாதனால நம்ம அந்த காசி தியேட்டர்ல தான் காலைல நான் ஓ! சரி, மீட் சரி, பண்ணியிருந்தேன். சரி. பரணி சரண் கூடலாம் ஆ. பார்த்தேன். நைட் இந்த படம் பார்க்கும்போது காலைல தானே இவங்கள பார்த்தேன். ஏன்னா ஒரே நாள்ல 2 படம் ரிலீஸு வேற லெவலு. அப்படின்ற மாரி நைட் ஷோ பார்க்கும்போது, உங்கள அது அந்த மம்முட்டி சார் பக்கத்துல பஸ்ல பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹேப்பியா இருந்தது. ஐ மீன் நம்ம இதுலேருந்து ஒரு பொண்ணு பயங்கரமா மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய விஷ் வந்து நிறைவேறுச்சு. அ அது இந்த மொமெண்ட் எப்படி நடந்தது? அவர் கூட ஸ்கிரீன்ஸ் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா கன்னுஸ் காலி நான் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். அப்ப வந்து ஐம் நாட் அ பேர். ஆமா. இந்த மாதிரி கரெக்ட். ஆப்போசிட்ல வந்து என்ன வந்து இன்வெஸ்டிகேட் அந்த மாரி பண்றக்கூடிய அரெஸ்ட் பண்ண வரக்கூடிய ஒரு போலீஸா இருப்பாரு. எனக்கு அதுவே வந்து பயங்கர ஹாப்பி, ஃபியர் எல்லாமே இருந்தது. பெரிய ஸ்டார் கூட உட்கார்ந்து நம்ம
ஒரு டயலாக் பேச போறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆனப்ப அவர் வந்து கிளாப் பண்ணோன்னா ஐம் வெரி சர்ப்ரைசிங். ஓகே, ஒரு நல்லா நடிக்கிறாங்க, எஃபர்ட் போடுற ஒருத்தருக்கு, ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து என்கரேஜ் பண்றாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் அது வந்து நான் பார்த்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதே மம்மு கம்பெனில இருந்து எனக்கு கால் வரும்னு. மறுபடியும் வந்து நாங்க மம்முக்கா கம்பெனில இருந்து கால் பண்றோம் அப்படின்னா, சொல்லுங்க சார். இல்ல சார் எதுவும் சொல்ல வேண்டாம் சார், நான் வந்துடுறேன். எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. நான் வந்துடுறேன் அப்படின்னேன். டேட் குடுத்துட்டாங்க. அப்ப வந்து எனக்கு ஆக்காட்டி படம் போயிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த படத்துக்கு கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். நான் இன்னும் அந்த வெயிட்ட குறைக்க நான் கஷ்டப்படுறேன். ஸோ அந்த வெயிட் போட்டப்ப எனக்கு வந்து மம்முக்கா சார் கூட நடிக்க போறேன் மறுபடியும். வெயிட் போட்டிருக்கேனே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. சரி பரவால்ல, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்க போய் எனக்கு டயலாக் பேப்பர் குடுக்கும்போது தான் தெரியுது, அவர் வந்து என்ன சைட் அடிக்கிறாரு. என்ன வந்து க்ரஷ்ஷு, லவ் பண்றாரு. எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. ஆமா. அப்ப ஸ்கிரிப்ட் குடுக்குறாரு. நாங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் இது பண்றேன். சரி எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் போடலாமா? அப்படிங்கிறப்போ, இல்ல மலை டைம் வந்து ஒரு எங்களுக்கு போதும் இல்ல. அதனால இது இவ்வளவுதான் அப்படிங்கிறப்போ, சரி ஓகே. அவர் கூட நடிச்சு எனக்கு அது போதும்ன்னு சொல்லிட்டு, நான் அத ரோல் பண்ணிட்டேன். என் பக்கத்துல வந்து உட்காருவாரு. பஸ்ல. ஓ மை காட்! ஓ மை காட்! நான் வந்து மம்முக்கா! ப்ளீஸ் மம்முக்கா! என் பக்கத்துல வந்து சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்? நான் கனூஸ் காலேஜ் முல்லை ரைட். ஓ! ஓ! சூப்பர். ஓ மை காட்! நான் வந்து நான் செத்துட்டேன். என் பேர் ஞாபகம் வச்சிருக்காரு அப்ப. என் பேர் எனக்கு அவ்ளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் முல்லை உன் பேரே வேற லெவல்ரி அப்படிங்கிற மாரி. அப்புறம் வந்து டயலாக்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அவர் கூட தனியா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு. பட் அடுத்தடுத்த ஷாட் ரொம்ப ஹரிபரியா போயிட்டு இருந்ததா, அப்படின்னு பண்ணதுக்குள்ள அவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ரிலீஸ்ல நாங்க வந்து அவர் ஹக்கே பண்ணிட்டேன் நானு. ஸோ எனக்கு ஐ அம் வெரி ஹாப்பி. அது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்குன்னா, எனக்கு தமிழ் சினிமால எனக்கு ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. கமல் சார் இவங்க எல்லாரு கூடயுமே. அது நிறைவேறல. அ ஆனா மம்முக்கா கூட நடிச்சிருக்கேன். ஓகே. அது 2 அதுவும் அவர் பெரிய ஸ்டார் இல்லையா? சோ எனக்கு இன்னொன்னு மலையாள படம். ஆமா. டபுள் ஹாப்பி. மலையாளத்திலயும் நடிச்சிட்டு இருக்கேன். இப்ப தமிழ்லயும் நடிச்சிட்டு இருக்கேங்கிறப்ப எனக்கு ஹாப்பி. நீங்க அப்ப ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அங்க இருந்து தமிழ்ல மலையாளத்துல உள்ளவங்க எல்லாம் இங்க வராங்கங்கிறப்போ, நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம இங்க இருந்து தெலுங்கு போணும், மலையாளம் போணுங்கிறது. என்னன்னா எல்லா வாய்ப்பும் ஈக்குவலா இருந்தா இட்ஸ் பெஸ்ட். பட் சில இடங்கள்ல வந்து சில கதைக்கான சூழல் வரும்போது, அந்த கதை வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள சூஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஒரு இது. இப்ப நான் வந்து சவுத் சைட்ல இருக்கிற பொண்ணு தான். ஐயோ! என்னலாம் மாரி சார் பார்க்கலையோ! நான் இன்னும் பார்க்குற அளவுக்கு எதுவும் படங்கள் பண்ணலையோ! ஏன்னா நான் இப்போ வரைக்கும் மாரி சாருக்கு ஆடிஷன்ஸ் போனது கிடையாது. ஆஃபீஸ் போனது கிடையாது. அ லைக் பாரஞ்சி சாரோட ஆடிஷன் ஒரே தடவ தங்கலானுக்கு மட்டும் தான் போனேன். நான் சின்ன ரோல் பண்ண மாட்டேன் அவங்க படத்துல. ஏன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து மாரி சாரும், பாரஞ்சி சாரும் ரொம்ப பிடிக்கும். ஓ! அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. அவங்க படங்கள்லாம் ஒரு மாரி நல்லா இருக்கு. அதனால வந்து அவங்க படத்துல நீ பண்ணா, முக்கியமான கதாபாத்திரம் மட்டுமா தான் இருக்கணும் அப்டின்ட்டாரு. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எவ்ளோ சீக்கிரம் ஒரு நல்ல நல்ல கதைகள் புடிச்சு வளர்றேனோ, அப்பல்லாம் இவங்க கவனிப்பாங்க. அப்ப கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம பெஸ்ட்ட காட்டணும்னு தான் நான் நெனப்பேன். ஸோ எனக்கு மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் கிடைக்கணும். அதே நேரத்துல மலையாளமும், தமிழும், தெலுங்கும் போகணும். சூப்பர். இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க அ மலையாளத்தில நல்லாவே ஷைன் ஆயிடுவீங்க அப்டின்ட்டு நெனைக்கிறேன். ஏன்னா, அங்க வந்து கலர் டோனோ, இல்ல ஃபேஸ் எதுவும் அங்க பார்க்கிறதே இல்ல. க கதைக்கு ஆப்ட்டா இருக்காங்களா? ஆனா அதுதான் அங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம உள்ள போறது. ஓ! ஏன்னா அங்க இங்க தமிழ்ல பொண்ணு அங்க யாரும் பெருசா நீங்க பார்க்க முடியாது. கரெக்ட். அவங்க பயங்கர அதுல அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. ஆமா, அவங்க கரெக்ட்டா தான் 100% இருக்காங்க. ஆமா. நம்ம தான் அங்கங்க எடுத்து பண்றோம். நமக்கு ரசனை ரொம்ப அதிகம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே மலையாளிஸ் அப்படிங்கிறப்போ ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருந்தது. சோ அந்த அட்ராக்ஷன்ஸ் காரணமா கூட மலையாளி சைடுல இருந்து நெறைய ஆக்ட்ரஸஸ உள்ள கொண்டு வரலாம். நமக்கு இப்பயுமே தெரியாது சில பேர் மலையாளியா, தெலுங்குவா, தமிழான்னே தெரியாது. எனக்கு வந்து நான் நெறைய பழைய படங்கள் பார்த்திருப்பேன் இல்லையா? அவங்கலாம் நான் தமிழ்னே நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னங்க சொல்றீங்க? அவங்கலாம் மலையாளியா? அவ சொன்னா, அவங்கலாம் கன்னடமா? எனக்கு எனக்கு புரியல. அவங்க ஆனா தமிழ்லயே தான் எல்லாம் பேசுனாங்க, இது பண்ணாங்க. அப்ப யோசிச்சேன், அப்ப தமிழ் நடிகைகள் யார் யாரு? அப்ப இருந்தே அது இருந்தது. ஆமா, ஆமா, அப்ப ஆமா. இருந்தே தமிழ் நடிகைகள் பெருசா இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான். ரைட். இப்பயும் அது அப்படியே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட நெறைய டஸ்கி டோன்ல இருக்கக்கூடிய இருக்காங்க. ஆக்ட்ரஸஸ ஆமா, பாப்பீங்க நீங்க. ஆமா. ரோஜா மேமா இருக்கட்டும், ராதிகா நெறைய பேர் இருக்காங்க. பட் இப்ப வந்து அந்த டோன் வந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷம் 30 வருஷத்துல இருக்கும்னு ரொம்ப நெனைக்கிறேன். கம்மி பண்ணிட்டாங்க. த ஃபேர் ஸ்கின் யா. டோன், த ஒயிட். நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த பாக்க 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 நமக்கு அது பிடிக்குங்கிறது.
அந்த பழைய அந்த கட்டம் முடிஞ்சு போய் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து அந்த ஒயிட் ஸ்கின் டோனை ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் பண்ண அதை பார்த்து வளர்ந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும்னா ஓகே ஹீரோயினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிரும். டக்குன்னு இப்ப என்னெல்லாம் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கம்மாலே வந்து ஏய் யாரா இது இந்த பொண்ணுலாம் பணக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு சரணுக்கு பேரா போட்டிருக்காங்கலாம் கவுண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. ஓ. இட்ஸ் ஹிட் ஹார்ட் பட் தட்ஸ் ரியாலிட்டி. அதுக்கு அந்த நம்ம மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியாது. பழகி வச்சிட்டாங்க ஆமா அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லலாம். திருப்பி வந்து இதை மாத்துறதுக்கு வந்து நம்ம டைரக்டர்ஸோ இல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸோ ஆமா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஈஸியா சொல்லிடுவோம்ல லைக் சாய்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது சூஸ் பண்ண மாட்றாங்க. சில பேர் வந்து இல்லைங்க நாங்க வந்து ஒரு ஃபேமுக்கு பாக்குறோம். இப்ப நீங்க நிறைய கமர்ஷியல்ஸ் படம் எடுங்க. ஒரு சிவகார்த்தியன் சாருக்கோ இல்ல நிறைய பேருக்கோ வந்து ஒரு ஹீரோயின் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ரொஃபைல் பார்த்தோ இல்ல இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தோ ஒரு ஃபேமான ஒரு ஆளையோ இல்ல வந்து இவங்க பார்த்தா ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமா போட்டிருப்பாங்க உள்ள. ஸோ அது சில பேருக்கு நமக்கே யாரை சொல்றாங்க நமக்கு தெரியும். அப்போ என்னன்னா அதே கேட்டகரியில தான் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா அதை சரியா செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா ஒரு 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 லைன் ஒண்ணு வச்சிடுறாங்க. இல்லங்க ஃபேம் இருந்தா படம் பார்க்க வருவாங்க. அப்ப அவங்க என்ன ஃபேமா இருக்காங்க? நீங்க இன்ஸ்டால யா இதெல்லாம் போட்டதுனால அவங்க யா அவங்க ஃபேம் ஆகுறாங்க. ஆனா நடிப்பு தெரியாது அவங்களுக்கு. இல்ல என்னன்னா ஃபேம் ஆகணும்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்க ஃபேம் ஆக முடியும். அததான் நாங்க வச்சு கொண்டு போக முடியும். பட் அது வந்து அது என்ன சொல்லுவாங்க சாக்கு கதை. அது சும்மா சொல்றது. இவங்கள சூஸ் பண்ண விருப்பம் இல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? இல்லங்க ஒரு படம் ஓடணும்னா எனக்கு எங்களுக்கு இப்படி வேணும்ங்கிறது கதை. ஒரு ப்ரொடியூசரால கண்டிப்பா இப்ப முல்லை எடுங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரா கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு பெரிய டைரக்டர் நினைச்சா கண்டிப்பா அந்த பொண்ணை சூஸ் பண்ண முடியும். பட் ஒரு காரணமாக காட்டக்கூடிய வார்த்தை தான் அது. இல்ல ப்ரொடக்ஷன்ஸ் இல்ல அவங்க ஃபேம் இல்ல பெரிய ஹீரோக்கு எப்படி என்ன விஷயம்னா அவ்வளவு பெரிய ஹீரோக்கு இப்படி ஒரு பொண்ணை சூஸ் பண்ண முடியுமா? தட்ஸ் அ ரீசன். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப நான் இன்னும் கஷ்டப்பட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு நான் நிறைய படங்கள் பண்ணணும். நான் எப்ப ரீச் ஆறனோ அப்ப கண்டிப்பா என்னால தனுஷ் சார் கூடயோ இல்ல யார் கூடயாவது என்னால படம் பண்ண முடியும். Correct. சில டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாவே அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆசைகள் இருக்கும். பட் இன்னும் இந்த மாதிரி சூழல் அமையாத ஒரு சூழலும் இருக்கும். அந்த மாதிரி. ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாரி மாரி சார் படத்துலயோ, ரஞ்சித் சார் படத்துலயோ, அவங்க ஹீரோயின் கலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலா தேவைப்படுறது வந்து டஸ்கி டோன் தான். பட் அழகான ஒரு ஹீரோயின் லைக் ஃபேரான ஹீரோயின் கூட்டின்னு போயிட்டு, அந்த மேக்கப் பண்ணிட்டு தான் பண்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதுக்கு நம்ம இப்படியே நம்ம நடிக்க வச்சிடலாம். ரியலிஸ்டிக்காவே பண்ண எனக்கு வச்சிடலாம்ல. 2 டைரக்டர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பட் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. லைக் எனக்கு அந்த அப்செட் இருந்துச்சு. பட் அவங்களும் அதானே சொல்றாங்க. ஒரு அது 2 விஷயமா பார்க்கலாம். நான் ஒரு டைரக்டர் ஆயிட்டேன். எனக்கு இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கணும். நான் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். எனக்கு இவங்களெல்லாம் என்னோட படத்துல இருந்தா ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். இது அவங்களோட ஆசையும் கூட. அத தாண்டி நம்ம இப்படி ஏங்குறோங்கிறதுக்காக நம்மளெல்லாம் சூஸ் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ நான் பண்றத கரெக்ட்டா பண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் ரஞ்சித் சாரும், மாரி செல்வராஜும் என்ன கூப்பிடுவாங்க. ஆமா. சூப்பர், சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட் அதுக்கு. அண்ட் அடுத்து என்னென்ன படங்கள் இருக்கு? உங்களுடைய கோலா நீங்க என்ன செட் பண்ண நினைக்கிறீங்க? ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் முல்லைய நான் இந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க என்ன ஆக்சுவலா சொல்றீங்க? ஹீரோயின் ஆகணும்லாம் பெருசா ஃபர்ஸ்ட் ஆசையே கிடையாது. பட் என்னால ஆக முடியாதுன்னு சொல்லியே என் மனசுல அந்த ஆசைய வந்து நெருப்பா விதைச்சுட்டாங்க. பட் ஹீரோயின்ங்கிறத தாண்டி எனக்கு சினிமால ஒரு இடம் கிடைக்கணும். ஷி இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர். அவ ஃபயரா ஒர்க் பண்ணுவா. அவ என்னமா நடிக்கிறா. இப்படி ஒரு பேர் வாங்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட கதாபாத்திரம் தேவை. அந்த கதாபாத்திரம் குடுக்கறதுக்கு முன் வந்தா யாராவது அப்படி சொல்ல முடியாது. பட் அதுக்கான எஃபோர்ட் நான் கண்டிப்பா போடுவேன். இப்போ ரிலீஸ்க்கு வந்து 7ஆம் பொருத்தம் விமல் சார் கூட நான் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஆக்காட்டி. இப்பதான் கோவால ஃபெஸ்டிவல் அவார்ட் வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சில அவார்ட்ஸ்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் ஆக்காட்டி ரிலீஸ் ஆயிடும். இது 2 மட்டும் தான் இப்போதைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. மத்தபடி எதுவும் நான் இப்ப கமிட் ஆகல. ரைட், ரைட். ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு. இன்னொரு பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் அகைன் நம்ம ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணணும். அண்ட் என்னுடைய பர்சனல் ஆசையும் நீங்க நடிச்ச மாதிரி துல்கர் கூடயும் நீங்க நடிக்கணும். சீரியஸா அந்த தனுஷ் சார் கூடயும் நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் அதான் நீங்க பதிவு பண்றீங்க. ஸோ நானும் அதை பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா நாளைக்கு நடிச்சிட்டிங்கன்னா நான் கூப்பிடுவேன்ல உங்களை இன்டர்வியூக்கு. அப்போ நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ ஸோ மச்.